அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்வி சமையலில் சுவையான வெங்காயத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெங்காயத்தண்டில் இப்படி கிழங்கு மாரி வெங்காயம் வரும். இதை தனியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அந்த வேர் இல்லாத கட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தாள்லேயே வெங்காயம் அடியில் சின்ன சின்னதாக வரும். அப்படியே கிழங்கு மாதிரி இருக்கும். அதை நம்ம வெங்காயம் உளிக்கிற மாதிரி தொல்லி உளிச்சிட்டு கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். இதை வெங்காயம் போட தேவையில்ல. அதுக்கு கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயத்தாள் நான் 2 கட்டு அறுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது ஃபஸ்ட்டு போடுறப்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். வணங்கினா கம்மியாயிரும். அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது தண்ணி தெளிக்க தேவையில்லை. தண்ணி இதுலேயே வரும். நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வெங்காயத்தால் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். நல்லா தண்ணி சுண்டுற வரையும் வணக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் சின்னதாக ஒரு மூடி நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். அப்போ தான் தண்ணி இழுக்கும். அப்பப்போ கொஞ்சம் நம்ம வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. கொஞ்சம் இது உதிரி உதிரியாக வராது. தண்ணி எவ்வளோ அளவுக்கு நம்ம சுண்டணுமோ அந்த அளவுக்கு சுண்டியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான வெங்காயத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.